இந்த வீடியோல பாருங்க, இந்த பாட்டிலுக்குள்ள ஒரு ரூபிக்ஸ் கியூப் இருக்கு. இப்போ இந்த கியூபை வெளியே எடுக்கிறது தான் டாஸ்க். இதுல நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த கியூப் அசைய முடியாத அளவுக்கு பாட்டிலுக்குள்ள ஃபிட்டா இருக்கு. அந்த பாட்டிலோட வாய்ப்பகுதியோ கியூபை விட சின்னதா இருக்கு. அப்புறம் அந்த கியூப் எப்படி பாட்டிலுக்குள்ள போயிருக்கும்? இந்த பாட்டில்ல தலைகீழா திருப்புனா கூட கியூப் வெளியே வரல. ஒருவேளை அந்த பாட்டிலுக்கு அடிப்பகுதியில கட் பண்ணிட்டு அப்புறம் கியூபை உள்ள வச்சுட்டு பாட்டில்ல ஒட்டியிருப்பாங்களோ? இந்த கியூப் எப்படி உள்ள போயிருக்கும்? அப்புறம் இந்த கியூபை எப்படி வெளியே எடுத்து இந்த பசில்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஆனால் உண்மையா இதை எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அந்த கியூபை டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு பீஸா அந்த பாட்டிலுக்குள்ள வச்சு அசெம்பிள் பண்ணியிருப்பாங்க. அதனால திரும்பவும் அந்த கியூபை பாட்டிலுக்குள்ளேயே டிஸ்அசெம்பிள் பண்ணி ஒவ்வொரு பீஸை வெளியே எடுக்கலாம். இப்படிதான் இதை சால்வ் பண்ணணும். இந்த வீடியோல பாருங்க, மரத்துண்டுகளால செஞ்ச ஒரு பால் இருக்கு. ஆனா இது ஒரு பசில். இந்த மரத்துண்டுகளை தனித்தனியா பிரிச்சுட்டு அப்புறம் திரும்ப பழையபடி அந்த பால் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இதுதான் டாஸ்க். ஆனா இந்த பால் எந்த சைடு பார்த்தாலும் ஒட்டி இருக்கு. இதை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பால் மூணு பீசஸா ஒட்டி இருக்கும். அந்த இடத்த கண்டுபிடிச்சு இதே மாதிரி நேரா இழுத்தீங்கன்னா அந்த பால் தனித்தனி பீசஸா கழன்றும். இதை எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். திரும்ப இந்த வீடியோல காட்டுற மாதிரி 3 பீசஸா ஒன்னா அசெம்பிள் பண்ணிட்டு அப்புறம் மீதி இருக்கிற 3 பீசஸையும் அதே மாதிரி அசெம்பிள் பண்ணிட்டு அப்புறம் இதே மாதிரி நேர வச்சு ஜாயின் பண்ணினீங்கன்னா திரும்பவும் பழையபடி ஒன்னா சேர்ந்துரும். அவ்வளோதான். இந்த பசில் பாருங்க, இதுல இருக்க இந்த கயிறை கட் பண்ணாம வெளியே எடுக்கணும். இதுதான் டாஸ்க். இப்ப இந்த பசில் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கயிறை இந்த ஓட்ட வழியா மேல எடுத்துட்டு அப்புறம் இந்த பால் சுத்தி மேல இருக்க ஓட்ட வழியா கயிறை கீழே எடுக்கணும். திரும்ப பால் சுத்தி கயிறை மேல இழுக்கணும். அப்புறம் கயிறை இந்த ரிங் வழியா விட்டு திரும்ப இந்த ஓட்ட வழியா கயிறை கீழே எடுத்து அந்த பால் சுத்தி திரும்ப மேல இழுத்தீங்கன்னா கயிறு தனியா வந்துடும். அவ்வளவுதான்.